அன்னைக்கு என்ன செய்ய 2 நாள் ரெஸ்ட்டாக வச்சுட்டு சுத்து வருது. 4 மணிக்கு சுத்து விட்டையும். சுத்து விடும்போது என்ன ஆயிட்டுன்னா ஜீனியான பைரிகம். ഹായ് ഫ്രണ്ട്സ്, റെഡി ടു ഫ്ലൈൻ്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് ഏവർക്കും സ്വാഗതം. അപ്പോൾ നമ്മളിന്ന് വന്നിട്ടുള്ളത് മാർത്താണ്ഡം കോളിപ്പോർ വിളൈ ജോസഫേട്ടൻ്റെ കൂട്ടിലേക്കാണ് നമ്മൾ വന്നിട്ടുള്ളത്. 21 മണിക്കൂറും 54 മിനിറ്റും പറത്തിയ നമ്മൾ ജോസഫേട്ടൻ്റെ ലോഫ്റ്റ് വിസിറ്റിങ്ങിനായിട്ടാണ് നമ്മളിന്ന് വന്നിട്ടുള്ളത്. അപ്പോൾ നമുക്ക് ജോസഫേട്ടനെ കണ്ട് ഇന്നത്തെ അവരുടെ ഇത്രയും ലൈഫിലുള്ള പറവ് വിശേഷം നേരിട്ട് തന്നെ ചോദിച്ച് നമുക്ക് അവരുടെ പ്രാവുകളെ കാണാം, അവരുടെ പറവ് വിശേഷവും നേരിട്ട് ചോദിച്ചറിയാം. അപ്പോൾ നമുക്ക് നേരെ വീഡിയോയിലേക്ക് പോകാം. അപ്പോൾ வணக்கம். அப்போ இன்னைக்கு உங்கள் வீடியோவுக்கு நம்ம எடுக்க நினச்சி வந்திருக்கு. சரி அண்ணா, சந்தோஷம். அப்போ நம்ம சேனலில் நிறைய ஆட்காருக்கு புறான்னு நிறைய தெரியும் இல்லையா? ஆமாம், புறாவோட அனுபவத்தை அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ பறத்தின ஆளாக இருந்தாலும் இப்போ புறா வச்சிருக்கவர் நிறைய பறத்த இல்லைனாலும் சின்ன டைம் பறத்திருந்தாலும் அவருக்கெல்லாம் இது ஒரு புறா பார்க்குறதும் அவருக்கு ஒரு சந்தோஷம். அதுக்காக நானும் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கு. சந்தோஷம். இதில் சிறிய படிக்கிற காரியங்களும் நிறைய இருக்கும். அவருக்கு ஒரு துணை இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. அதனால இப்போ இன்னும் நமக்கு விஷயத்துக்கு வரல. ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சு புறா வச்சு? நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே, 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு புறா வச்சு தொடங்கிட்டு. ஆமாம், தொடக்கத்திலே தொடக்கத்திலேயே பறவை அப்படிங்கிறது இல்லை. நான் குட்டி காலம் தொட்டு சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போய் போகிற ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற நேரத்திலே இந்த புறாக்களுக்கு மேலே உள்ள ஈடுபாடு அதிகம். ஆமாம். அது எப்படின்னா, எனக்கு இது புதிய வீடு 1993 இங்கே வந்தோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ? ஆமாம், 93 புதிய வீடு வச்சு இங்கே வந்தோம். அதுக்கு முன்ன வந்து முன்னாடி பழைய வீடு கீழே இருந்தது. கொஞ்சம் அந்த ரோடு அந்த அப்புறத்து சைடு கொஞ்சம் கீழே இருந்தது. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் சித்தப்பா தெரிஞ்சவங்க இந்த ஏரியால நிறைய பேர் புறா வளர்த்தாங்க. ஆமாம், அந்த சின்ன பிராயத்திலேயே அவங்க நிறைய பேர் புறா வளர்த்தாங்க. ஏன்னா ஃபுல்லா இந்த சைடெல்லாம் வந்து ஃபுல்லா கிருஷி, நெல், உளுந்து, செருபயிறு, அந்த மாதிரி கிருஷி தான். இப்போ தான் ரப்பர்ல வந்துட்டு ஃபுல்லா. அப்போ எல்லாம் கிருஷி தான். அப்போ இந்த ரேவல் புறாக்கள் எல்லா வீட்லயுமே இருக்கும். ஒரு 4 வீடு தொட்டு புறாக்கள் இருந்துட்டே இருக்கும். இந்த ஏரியாக்கள்ல ஃபுல்லா இந்த ரேவல் புறா, ரோமர், பறவைகள் வந்து விழுந்து கிடக்கும். இந்த புறா தாங்கிறது கிடையாது, எல்லாமே அந்த புறாக்கள் அந்த கூட்டத்துல கிடக்கும். ஆமா, அது என்னன்னா, எனக்கு பழைய வீடு, எனக்கு இது சித்தப்பா வீடு, இது பெரியப்பா வீடு, அந்த பக்கம் இருக்குது என் அப்பாவுக்கு. எல்லாரும் ஃபேமிலி தான் இருக்கும். அப்ப நாங்க இவ்வளவு பேருமே பிறகு நாங்க இங்க வந்தவங்க, வீடு வச்சு இங்க வந்தவங்க. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு ஃபேமிலி ஆயிட்டு கூட்டு குடும்பம் மாதிரி இருந்தோம். அங்க இருந்தோம், பழைய வீட்டுல இருந்தோம். ஓலை குடிசேரை. அப்ப கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு காம்பவுண்டு அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது அந்த காலத்துல. அப்ப நான் எங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதும் புறாக்கள் நடந்து தானே வருவோம். அப்ப ஏதாவது ஒரு பஸ் 1-2 பஸ்ஸுகள் தான் வரும். பயங்கர கூட்டமா இருக்கும். அப்ப அதனால பஸ்ல வர மாட்டோம், நடந்தே தான் வருவோம். நடந்தே வரும்போதும் நிறைய புறா கூடு பார்த்துட்டு தான் வருவோம். இங்க வீட்டுக்கு வந்தோம். எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 2 வீடு தள்ளி எனக்கு சித்தப்பா. ஆமா, எனக்கு அப்பாய தம்பி அவங்க, என அப்பாயும் அவங்களும் சித்தப்பன் பெரியப்பா பிள்ளைகள். அப்படி ஒரு சித்தப்பா. அப்ப பேர் வந்து ராஜேஷ். அந்த சித்தப்பா வீட்டுல புறா கிடந்தது. அப்ப இப்படி காம்பவுண்ட் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுல பார்த்து நின்னாச்சுன்னா அந்த வீட்டுல புறாக்கள் எல்லாம் மேய்ஞ்சி இங்க நம்ம வீட்டுக்கு எல்லாம் வரும். முற்றத்துல எல்லாம் புறா வந்து மேயும் நிறைய இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்தாலும் நம்ம சாப்பிட்டு ஒரு எழுபல இந்த எழுபல சோறு, நெல், இந்த மாதிரி கோதுமை, அந்த மாதிரிதான் போட்டு கொடுப்போம். அது பறக்கி சாப்பிடும். இப்படி பார்த்து யாருக்குமே எங்க குடும்பத்துல யாருக்குமே இந்த புறாக்க மேல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனா எனக்கு மட்டும் அந்த சின்ன பிராயத்திலே புறா, கிளி, குருவி, அணில் குஞ்சு, வெள்ளலி, அதே போல கிண்ணிப்பக்கு, கோழி, இந்த மாதிரி அந்த பறவை இனங்களா இருந்தாலும் சரி, அந்த பெட்ஸுக்கு மேல எனக்கு நல்ல ஈடுபாடு சின்ன பிராயத்திலேயே வந்துட்டு அப்படியே வளர்த்து சின்ன பிள்ளையிலே வளர்த்தேன். அதுக்கப்புறம் அந்த புறாக்கள் எல்லாம் பார்த்து எனக்கும் என்ன ஆயிட்டுன்னா, அந்த வைக்கணும்னு தோணி ஒரு 6ஆம் கிளாஸ் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த முன்னாடி
இந்த காய்கறி கடையில எல்லாம் வந்து தக்காளி பாக்ஸ், പഴയ നമ്മളെ വീഞ്ഞപ്പെട്ടി എന്ന് പറയും, തക്കാളി ബോക്സ്. தக்காளி பாக்ஸ் சதுரமா இருக்கு. ആദ്യം പ്രാവ് വെച്ച് എല്ലാരും അതിൽ തന്നെ തുടങ്ങി. ஆமா, அதுல 4 ஆட்டு கட் பண்ணி எப்படியாவது ஒப்பிச்சு பிறகு அடிச்சிட்டு அதுல ஒரு வாசலை மட்டும் அடிச்சு அதுல போய் ஜோடி எல்லாம் போட தெரியாது, அதுகளா பார்த்து யாரு அடைஞ்சாதான் உண்டு. இன்னொன்னு என்னன்னா, நான் அந்த நேரத்துல அந்த புறாக்கள் வளர்த்த நேரத்துல 1-2 புறாக்கள் தான் வளர்த்தேன். இப்ப மாதிரி 100-150 புறா எல்லாம் இல்லை, 1-2-3 தான் கிடக்கும். ஏற்றியாவது கேட்டெடுத்தா புறாக்கள் வாங்குறது ஒன்றும். அப்போ வாங்கும்போது நான் நினைக்கிறேன் கரெக்டா 1/2 கிலோ கம்பம்புல்லு நான் வளர்க்குற ஸ்டேஜ் தொடக்க காலம் நினைக்கிறேன். 1/2 கிலோ கம்பம்புல்லு 1,4 ரூபா. 1,4 ரூபா 1/2 கிலோ கம்பம்புல்லு. அப்போ 2 கிலோ, அப்போ 1 கிலோ கம்பம்புல்லு 2,500 ரூபா. புரியுதாண்ணா? புரியுது. அப்போ 1 கிலோ கம்பம்புல்லு 2,500 ரூபா, 1/2 கிலோ கம்பம்புல்லு 1,4 ரூபா. அப்பதான் நான் தொடங்குறேன் புறா வளர்க்குறதுக்கு ஸ்டார்டிங். அப்ப எந்த வருஷம்னு பாத்துக்கோங்க. கம்பம்புல்லு வந்து புறாக்களுக்கு போடுறதுன்னு எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்போ வந்து இந்த கிரிராஜா கோழி இருக்கும், அந்த கோழிக்கு தான் அந்த கொடுக்குற உணவு அது. புறாக்களுக்கு இங்க எல்லாம் எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிருஷி தானே ஃபுல்லா, நெல் கிருஷி தானே ஃபுல்லா, நெல், அரிசி, சோறு, கோதுமை, உளுந்து, பச்சை பயிறு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. காணம் பயிறு, தெவரம் பயிறு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த கம்பம்புல்லுங்கிற ஐட்டம் அந்த அந்த கிரிராஜா கோழிக்கு மட்டும்தான். புறாக்களுக்கு அது போடுறதே தெரியாது. ஆமா ஆமா. அப்ப நான் வாங்கி வளர்த்த நேரம் அந்த இவ்வளவுதான் ரேட். ஆமா ஆமா. அந்த 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 காலத்திலேயே அந்த நேரத்திலேயே அந்த அந்த சின்ன பருவத்திலேயே புறாக்கள் வச்சேன். வச்சுட்டு என்ன பண்ணேன்னா, 2வது ஸ்கூல் பருவத்துல எல்லாம் நம்ம புறாக்கள் பார்த்தோம். அப்படி வந்துட்டு அந்த சின்ன பிராயம் 6ஆம் கிளாஸ் படிக்கும், 5ஆம் கிளாஸ் படிக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, எனக்கு சித்தப்பா, இன்னொரு சித்தப்பா சதீஷ்குமாருங்கிறது ஒரு ஆள் இருக்காரு, அவரோட அதான் அடுத்த வீடு. அவங்க வீட்டு நான் போவேன். இது போல காம்பவுண்ட் ஒன்றும் கிடையாதுல்ல, இங்க இருந்து கூப்பிட்டாச்சுன்னா அங்க கேட்கும், அங்க இருந்து கூப்பிட்டாச்சுன்னா நம்ம இப்படி போறதான் வர்றதான், ஒரே இடமா தான் இருக்கும். அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், சித்தப்பாட்ட கேட்டேன், சித்தப்பா எனக்கு அவரு நல்ல பறத்துவார் நிறைய. ஆமா, டைம் இந்த ராஜேஷ் சித்தப்பாட்டியம் பறவை உண்டு, சதீஷ்குமார், சாஜுன்னு சொல்லுவாங்க, நாங்க சாஜுன்னு சொல்லுவோம், ஆனா உண்மையான பேர் சதீஷ்குமார். அப்ப அவங்கள்ட்டையும் பறவை புறாக்கள் நிறையவே இருந்தது. அது பிறகு கோடியூர் எபியன்ன்ற பறவை இருந்தது, இங்க நிறைய பேர்கிட்ட இருந்தது, கனியண்ணன்ட்ட இருந்தது, ராபர்ட் மாமாட்ட இருந்தது, அப்படி நிறைய பேர்ட்ட இருந்தது பறவைகள். அது அரவிந்தன் இருந்தது, ரமேஷ் அண்ணன்ட்ட இருந்தது, கோழிப்பூர்ல ரமேஷ் அண்ணன்ட்ட இருந்தது பறவை. இப்பவும் அவர் வச்சிருக்காரு ரமேஷ் அண்ணன். இப்போ நிறைய பேர்ட்ட பறவைகள் நல்ல நல்ல புறாக்கள் இருந்தது. இப்போ நாங்கள் பார்க்கும்போது, இப்போ எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு பால் வாங்குறதுக்கு, பசும்பால் வாங்குறதுக்கு போவோம். வீட்டுக்கு பசும்பால் டீ போட்டு குடிக்கிறதுக்கு பசும்பால் வாங்குறதுக்கு போவேன். போகும்போது புறா பறந்துட்டே இருப்பார். காலையில் போனாலும் பறத்தும், 3 மணி போல போனாலும், சாயங்காலம் போனாலும் புறா பறந்துட்டே இருக்கும். காலையிலையும் சாயங்காலம் பறந்துட்டே இருக்கும். அவர் நல்ல பெரிய நல்ல அந்த புறா வளர்க்குறது நல்ல வெறியான ஒரு ஆள். அப்போ அங்கே போகிற நேரத்தில் அவர் சித்தப்பா என்ன சொன்னாருன்னா, அவர்கிட்ட கேட்கேன், எனக்கும் நல்ல இந்த மாதிரி நானும் 3 புறா வச்சிருக்கேன், என்கிட்ட இங்கே இருக்குது. அப்போ எனக்கு நல்ல மாதிரி பறக்கக்கூடிய புறா, நல்ல புறா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ கேட்கும்போது என்ன பண்ணாருன்னா, எனக்கு தெரியாது, வெளியில உள்ள ஆட்கள் தெரியாது, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த சர்க்கிள் மட்டும்தான் தெரியும், சித்தப்பா சொந்தக்காரங்க தான் தெரியும். அப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் மார்த்தாண்டன் ராஜா அண்ணன் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு போறாரு. நான் சின்ன பிள்ளை, சைக்கிள்ல முன்ன இருத்தி என்ன கூப்பிட்டு போறாரு. அப்ப அவர் எங்க இருந்தாருன்னா, எங்க ஊர்ல இருந்தார். எங்க ஊர்ல எழிலக்காளுக்கு வீடு, அவருக்கு ஒய்ஃபு வீடு எங்க ஊர், இந்த ஆர்டி ஆஃபீஸ் இருக்குல்ல, ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்துல, அவங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போறாரு. சைக்கிள்ல முன்ன ஏறி என்ன கூப்பிட்டுட்டு போகும்போது, ராஜா அண்ணன்ற முதல்ல கூப்பிட்டு போய், இப்படி பறவை வேணும், இப்ப எனக்கு தந்த மாதிரி இவனும் வேணும்னு கேக்குறான், அவனுக்கும் கொடுங்க அப்படின்னு நான் அப்ப போனேன். ஏன்னா நான் சின்ன பையன், ட்ரௌசர் போட்டிருக்கேன், சின்ன பையன். அப்பதான் வந்து நமக்கு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ட்ரௌசர் தானே, ட்ரௌசர் போட்டிருக்கேன். அப்ப 6லயே படிச்சிருப்பேன். அப்போ ட்ரௌசர் போட்டுட்டு போகும்போது என்ன பார்த்த உடனே, சின்ன பிள்ளை வந்திருக்கேன், காசு வாங்க. இப்போ பைசா இருந்தது, ₹1 50 பைசா இருந்தது. இந்த அப்போ அவர்கிட்ட கேட்க நேரத்தில் அவர் என்னன்னா, சும்மாவே
புறா தந்து விட்டாரு எனக்கு. ஆமா, தந்து விட்டாரு. எனக்கு கையில பறவை புறா பிடிச்சு தந்தது அவர்தான். முதல்ல அவர்தான் இன்னைக்கும் குரு. ஆமா ஆமா, புறா விஷயத்துல பிடிச்சு தந்து என் கையில தந்தது அவர்தான், பறவை. ஆமா, அதுக்கு முன்னாடி இந்த ராவல் கிடந்தது, அது பறவை ராவல் எனக்கு தெரியாது. அது அது வந்து நான் இந்த ஸ்கூல் பருவத்துல பையன்மார்கிட்ட போய் வாங்கினது, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இது பண்ணா അന്ന് മുതൽ ഇതുവരെ പ്രാവ് ഉണ്ട്. கேப் இருந்தது. நான் சவுதிக்கு போயிருந்தேன். ஆமா, அந்த சவுதிக்கு தமாம்ல இருந்தேன், மெக்கானிக்கா இருந்தேன், டீசல் பெட்ரோல் மெக்கானிக்கா இருந்தேன். அப்போ வந்து வீட்டுல எங்க புறா வச்சுட்டு தான் போனேன். ஆமா, ലൈന് അപ്പൊ നിങ്ങൾ അന്ന് ഇവിടെ സേവ് ചെയ്ത് വെച്ചിട്ടുണ്ട്. அது வந்து அங்க வச்சிருந்த நேரத்துல வந்து அது ரேவலும் பறவை மிக்சிங், பறவையாட்டு கிடையாது. அப்போ வந்து நான் இந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தேன். வச்சுட்டு 2007 நான் வெளிநாட்டுக்கு போறேன், சவுதிக்கு போறேன். போயிட்டு அங்கேயும் சவுதியிலையும் புறா வளர்த்தேன். அங்க எனக்கு தனியா மஜ்ரா உண்டு. எங்க சவுதி வந்து பெரிய கம்பெனி, அகாமடேஷன் எங்களுக்கு தனியா அகாமடேஷன் பெரிய தந்துருவாங்க. அதுலயே கூண்டு கட்டி நிறைய நம்ம கர்ணப்புறா, அப்புறம் இந்த ஊது புறா, பறவை எல்லாத்துலயும் உண்டு. ஆனா தணுப்புக்கு செத்து போயிடும். தணுப்புக்கு அதுகளை பிடிச்சு நிக்க முடியாது. டிசம்பர் ஜனவரி சளி வந்துடும், டல்லாயிரும், செத்துப்போம். ஆமா, அந்த நேரங்கள்ல கொஞ்சம் சூடுக்கு பிரச்சனை கிடையாது, சளி நேரங்கள்ல மாட்டிடும். அந்த மாதிரி அங்கேயும் புறா வச்சிருந்தேன், வீட்லயும் இருந்தது. அதுக்கு பிறகு நான் இங்க வந்த பிறகு எனக்கு சிஸ்டருக்கு மேரேஜுக்கு பிறகு நான் போகல. ஏன்னா அப்பாவுக்கு அவருக்கு ரொம்ப முடியாதவரால். அப்போ வீட்லேயும் ஒத்தை தானே, அம்மா அப்பாவும் வேண்டாம், போக வேண்டாம், பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ ஊர்லேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதில் சுச்சுவேஷன், வெளிநாட்டுக்கு போகல. ஆமாம், அந்த நேரத்துலையும் புறா வீட்டில் இருந்தது. ஆமாம், அதுக்கப்புறம் நாகர்கோயிலேருந்து போய் நிறைய பேர்ட்டு புறா எடுத்துட்டு, அப்புறம் மார்த்தாண்டத்துலேருந்து புறா எடுத்திருக்கேன். புறா நிறைய പിന്നെ നല്ല ബ്ലഡ് ലൈൻ കൊണ്ടുവന്നാണ് எப்படின்னா ഗൾഫിൽ നിന്ന് വന്നിട്ട് செகண்ட் ஸ்டெப்ல வேற வெளிய இருந்து லைனேஜ் கொண்டு வந்து. ஆமா ஆமா ஆமா, அப்போ என்கிட்ட ரேவல் இருக்கு. ரேவல் வந்து புறாக்கள் வந்து அதை விட முடியல. ஏன்னா அது இப்போ தனித்தனியா நம்ம சாப்பிடும் போதும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு இதாக இருக்கும்போது திறந்து அது ஆகாரம் கல் மண்ணு மேயும் போதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபங்கியா இருக்கும், அழகா இருக்கும். அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பறவைங்கிறது விட்டுட்டு அப்படி தனிமையா அப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப அந்த இந்த பறவை ஃபீல்ட்ல வந்துட்டோம். அப்ப நாகர்கோவில் போன உடனே ராஜாண்ணன் தந்தாங்களா அந்த புறா. அப்ப அவருக்கு ராஜாண்ணனுக்கு 2020லயா 2003 என்னமோ காணும், அவருக்கு ஒரு 23 செகண்ட் 13 பந்தயத்துல 13 மணி நேரம் 27 நிமிஷம் 23 செகண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாரு. அப்ப அந்த லைன் புறா ஒரு கீரியில ஒரு பட்டா எனக்கு தந்தாங்க. நான் காசு ஒன்றும் கொடுக்கல. நான் கேட்டேன், எனக்கு சின்ன பிள்ளை எல்லாம். அப்போ நான் கேட்டேன், ஆனால் எனக்கு இந்த பட்டா இந்த ஜோடியில் தரணும் அப்படின்னு. அப்போ நம்ம அங்கே போய் வந்திருக்கனால, சின்ன பிள்ளையாவே போய் சைக்கிளில் அங்கே தான் போய் வந்திருக்கனால அந்த ஜோடியிலே அந்த பட்டா தந்தாங்க. பட்டு நான் வச்சிருந்தேன். இடகாலம் வரைக்கும் அந்த ஜோடி இருந்தது, அந்த புறா இருந்தது என்கிட்ட. அது பிறகு இந்த மழை நேரத்தில் தான் கொஞ்சம் உடம்பு முடியாமல் நமக்கு அந்த மெடிசன் எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. ஏன்னா ரேவல் கிடந்துல்ல, அதுகளை கூட்டாலே கிடந்தது. இந்த வீட்டில் வச்சுதான் இங்கே வந்து தான் செத்துது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நாகர்கோவில் போனேன். நாகர்கோவில் போயிட்டு நிறைய புறாக்கள் நான் வாங்கினேன். வாங்கி நான் என்ன பண்ணேன்னா, நல்லா எனக்கு பிடிக்கிற மாதிரி நான் ஒரு புறா பறந்துட்டேன்னா, ஒரு 10 புறா எடுத்துட்டு வரோம்னா பிடிக்கிற மாதிரி நம்ம ஒரு 10ல் ஒரு 2-3 புறா நமக்கு செலக்ட் ஆகும். அந்த புறாக்களை என்ன பண்ணிடுவோம்னா, நான் இந்த வெட்டி வச்சு அதை ஜோடிக்குன்னு வச்சிருவேன், இல்லைன்னா நமக்குன்னு வச்சிருவேன். மற்ற புறாக்கள் எல்லாம் வந்து யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். அப்படிதான். அதுக்கப்புறம் மார்த்தாண்டத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். மார்த்தாண்டம் ஸ்ரீ அண்ணன், அவர் இறந்து போனாரு. அதுக்கப்புறம் ராஜாண்ணன் ஃப்ரெண்டு தான் அவர் எல்லாம் நல்ல லெஜெண்ட். அது மாதிரி கண்ணா அண்ணன் நல்ல புறா பறத்தக்கூடிய ஆளு. இன்னைக்கும் இப்பவும் புறாக்களுக்கு ஒரு நோய் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஏதாவது ஒரு உடம்பு புறாக்களுக்கு முடியலைன்னு வரும்போது அவங்களுக்கு தான் கூப்பிடுவோம். அப்ப எல்லா ஹெல்ப்பும் அவர் പറഞ്ഞു. ஆமா 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 ஆமா, நான் இந்த நோய்க்கு இந்த மருந்து கொடுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் பால்ராஜ் சார் இருக்காரு. என்ன டவுட்டா இருந்தாலும்
இந்த மாதிரி பெரிய பெரிய சீனியர்கள்ட்ட கேட்போம். அதுக்கப்புறம் எட்வின் அண்ணன் இருக்காங்க, நெல்வேலி சுந்தர் அண்ணன் இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி அது பிறகு ஃப்ரெண்ட்ஸ் பிஜிஎன் மார்த்தாண்டம் ஆனந்த அண்ணன் நடத்துறாரு, அவர்கிட்ட கேட்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் கேட்பேன். ஆமாம், அவங்க சொல்லி தருவாங்க. பின்ன சாஜி அண்ணன் கருங்கல் சாஜி அண்ணன் அவங்கள்ட்ட கேட்பேன். இப்படி சும்மா ப்ராக்களுக்கு விஷயங்கள்லாம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸே இல்லை. சின்ன வயசு முதல் வயசான அந்த பால்ராஜ் சார் அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கு. இந்த ப்ரா விஷயம்னு கேட்கும்போது சின்ன துள்ளி குதிச்சு சின்ன ஒரு பிள்ளை மாதிரி பேசுவாவ எடுப்பாவ. സാറിന്റെ അടുത്ത് നമ്മള് ഞാനുമായിട്ട് നല്ല സ്നേഹമുള്ള എൻ്റെ അടുത്ത് വലിയ കാര്യമാണ്. അപ്പൊ നമ്മളവിടെ പോകും. കുറച്ച് പ്രാവ് അവരെ എൻ്റെ ലോഫ്റ്റിലുള്ള പ്രാവുകളൊക്കെ അത്യാവശ്യം ഏറ്റവും കൂടുതൽ പ്രാവുകളും அவரே பிராவாണ്. சரி சரி. அப்போ அந்த மாதிரி அதுக்கப்புறம் கண்ணாண்ணன்ட்ட மார்த்தாண்டம் கண்ணாண்ணன்ட்ட கேட்பேன். அந்த மாதிரி நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள் வந்து இந்த புறா விஷயங்கள்ல நம்ம உருவாக்கிக்கிட்டோம். நாகர்கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரின்ஸ் அண்ணன்ட்ட கேட்பேன். பிரின்ஸ் அண்ணன்ட்ட ஏதாவது டவுட்டுகள் ஏதாவது உண்டுன்னா புறாக்களை பற்றி ஏதாவது செய்தோன்னா அந்த மாதிரி நமக்கு டவுட்டுகள் கேட்போம். ரெண்டாவது அந்தோணி அண்ணன் அறுவல் அந்தோணி அண்ணன், அதுக்கப்புறம் கோபி இருக்கான், மாப்பிள்ள கோபி இருக்கான். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ആണ്. ஆமா ஆமா, இது ஒரு பெரிய മത്താഞ്ചന மாதிரி பெரிய கடல். അല്ല, നമ്മളെ ഈ വീഡിയോ കാണുന്നവർക്ക് അറിയാം, നമ്മൾ ഈ ഒരു അതായത് ഈ പ്രാവ് ഞാനായാലും ശരി തന്നെ, നിങ്ങളായാലും ശരി തന്നെ, അല്ലെങ്കിൽ നമ്മളെ വീഡിയോ കാണുന്നവരായാലും ശരി തന്നെ, ഈ ഒരു ഗ്രൂപ്പിൽ അല്ലെങ്കിൽ പറവ ഫ്രണ്ട്സുകൾ എവിടെ പോയിരുന്നാലും എല്ലാവർക്കും നല്ലൊരു ഗ്രിപ്പ് ഉണ്ടാവും. കറക്റ്റ് ആയിട്ട് നമുക്ക് ആ ഒരു പിന്നെ ഇതിലൂടെ വന്ന ബന്ധങ്ങൾ ഇന്നും നല്ല സ്ട്രോങ് ആണ്, നല്ല സ്നേഹമുള്ളവരാണ്. ഒരുപാട് പേര്, എനിക്ക് ഒരുപാട് സുഹൃത്തുക്കളുണ്ട്. ഈ ഫീൽഡിൽ വന്നതിന് ശേഷം കിട്ടിയ ഒരുപാട് ഒരുപാട് പേരുണ്ട്. അപ്പോൾ ഈ ഗ്രൂപ്പിൽ നമ്മൾ ഈ വീഡിയോയിൽ നമ്പർ കൊടുത്തതിന് ശേഷം എന്നെ കോൺടാക്ട് ചെയ്യുന്ന ഒരുപാട് ആൾക്കാരുണ്ട്. നല്ല 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 ആൾക്കാരുണ്ട്, ഒരുപാട് പേരുണ്ട്. അപ്പോൾ അതൊക്കെ അവിടെ നിൽക്കില്ല. അപ്പോൾ അടുത്ത് അണ്ണ ഈ പറ അതായത് പ്രാവ് കൊണ്ടുവന്നു, പിന്നെ നമ്മൾ പുറത്തുനിന്ന് ഈ നിങ്ങൾ പ്രാവ് എടുത്തുകൊണ്ട് വന്നു. എപ്പോഴാണ് നല്ലൊരു ടൈം പറപ്പിച്ചു തുടങ്ങിയത്? നല്ല ടൈം എന്ന് പറഞ്ഞാൽ ഈ ബിഗ് ടൈം അല്ല, ആദ്യമായിട്ട് അത് டூர்னமெண்ட் ஒன்றும் இல்ல, நான் கரெக்டா சொல்லியானு. அது பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அது நிறையவே இருக்கு. அது எப்படின்னா, ஏன்னா சித்தப்பா சொன்ன சதீஷ்குமார் அவர் வந்து இந்த நம்ம இந்த சுற்று வட்டாரத்துல இந்த ஏரியால மார்த்தாண்டம் சேர்க்காம இந்த நம்ம ஏரியால இந்த சின்ன இந்த ஊர்ல அவர் ஒரு 7 மணி நேரம் பறத்திருந்தார். அதுதான் ரெக்கார்டு டைமா இருந்தது. 7 மணி நேரம் ரெக்கார்டு டைம் இந்த சரௌண்டிங்ல அதுதான் பெரிய டைம். அது வந்து 2000க்கு உள்ளன்னு நினைக்கிறேன், 2000க்கு உள்ள 2000க்கு முன்ன. அப்போ அதுவாதான் ரெக்கார்டு டைமா இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு அது ஆசை. அது என்னன்னா அந்த 7 மணி நேரத்தை எப்பண்டா, ஏன்னா இவங்க வீட்டுல ப்ரா பார்த்துருக்கோம், அவரு கூப்பிட்டுட்டு போய் ராஜானன்ட்டு ப்ரா வாங்கி தந்திருக்காங்க. அப்ப என்னன்னா சித்தப்பா ப்ராவு 7 மணி நேரம் பறத்தியாச்சு, அப்ப நம்ம பறத்தணும் இல்ல அப்படின்னு உள்ள எய்ம் இருக்கு. இப்ப ராஜாண்ணா 13, 27, 23 பறத்திருக்காரு. அப்ப அந்த புறா நம்மகிட்ட இருக்குது, அந்த லைன் புறா நம்மகிட்ட இருக்குது. இந்த கீரி செட்ல ஆணும் பெண்ணும் ஒண்ணு போல இருக்கும் கீரியில, நெஞ்சு கருப்பு கீரியில. அப்ப அந்த புறா லைன் நம்மகிட்ட இருக்குது. அப்ப சித்தப்பா 7 மணி நேரம் டைம் வச்சிருக்காரு. அப்ப நம்ம இந்த இதை 7 மணி நேரத்தை எண்ணெய் தாண்டுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டைம் தான் இந்த புறா அந்த மழை நேரத்துல சாகுது. யாரு ராஜானந்த் தந்த புறா, அது செத்து போச்சு. அதுக்கு லைன்ல ஒரு பட்டா இருக்குது, அதை நான் பறத்த மாட்டேன் அப்படின்னு உள்ள முடிவுல இருக்கேன். ஏன்னா இதுவும் மிஸ் ஆயிட விடாது, பெயர விடாது வந்து, ஏன்னா ஒண்ணுதான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, மண்டே மார்க்கெட்ல ராதா அப்படின்னு ஒரு அண்ணா இருக்காரு. அப்போ அவர்கிட்ட போனேன். அவரு நல்ல வயசான ஆளு. அது நம்ம சின்ன பிள்ளையிலேயே எனக்கு ஃப்ரெண்டு பாபு எல்லாமாட்டே நாங்க போறது. இப்போ சைக்கிள்ல தான் போவோம், வாடகை சைக்கிள்ல போவோம். அப்ப ₹1 பைசா 25 பைசா ₹1 1 மணி நேரத்துக்கு. அந்த மாதிரி பெரிய கேரியர் உள்ள அந்த லோடு வண்டி சைக்கிள் எல்லாம் நம்ம ஓட்டிட முடியாது. மற்ற சின்ன சைக்கிள் பெரிய சைக்கிள் தான், ஆனா கேரியர் உயராத சைக்கிள் தான் நம்ம வச்சு எடுத்து பெருமை கேரியர் ஒன்றும் எடுக்காது, சீட்டு ஃப்ரண்ட்ல தான் இருத்தி சவுட்டணும். அப்போ வந்து என்ன, நான் ஒன்றில் முன்ன இருப்பேன், இல்லைன்னா பாபு முன்ன இருப்பான். நாங்கள் 2 தான் போறது வரது. மண்டே மார்க்கெட்டுக்கு சைக்கிள் வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போறோம்.
போயிட்டு ராதா ஆனந்த் ஒரு ஒரு கிளாவரில் ஒரு ஆணை வாங்கிட்டு வரேன். அப்போ இது கீரி அவர்கிட்டருந்து இந்த ஆணை வாங்கிட்டு வரேன். அப்போ அந்த ஆணுக்கு 25 ரூபாயா 50 ரூபாயா என்ன கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்போ அப்போ கேட்டார், இப்போ எதுக்குடா இது அப்படின்னு. நான் சொன்னேன், இப்படி எனக்கு இப்படி மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு பெரிய வீட்டிலேருந்து ஒரு அண்ணன் எனக்கு தந்தாங்க, அந்த ப்ராக்கு ஜோடி வைக்க எனக்கு பெரிய நல்ல ஒரு ஆண் வேணும் அப்படின்னு. அப்போ இந்த ஆணை அவர் பிடிச்சு தந்தார். சரிப்பா, சின்ன பிள்ளையெல்லாம் வந்திருக்காங்க, நல்ல ப்ரா கொடுக்கணும்னு தந்தார். ஒரு ப்ரா வாங்கினா புஷ்குன்னு வாங்கிட்டு நாங்கள் ஓடிட்டோம் சைக்கிளில். அப்போ இங்கே ஜோடி வச்சோம். ஜோடி வச்சுட்டு அதுக்கு கிடைச்ச பிள்ளை இதை போல வால் வெள்ளை ஒரு கீரி. ஆமா, கீரி இந்த மலைத்துளி ஜீனி மாதிரி கீரி உடஞ்சிருக்கு. ஆமா, உடஞ்சிருக்கு. அப்ப அந்த பிராய பறத்தினேன். பறத்தி இந்த கோயில்ல ரெக்கார்டு 6 மணிக்கு ரெக்கார்டு போடுவாங்க. அப்ப 6 மணி எடுத்து விடுறது. தெரிஞ்சு பறத்துறது கிடையாது, தெரியாம பறத்துறது. பறத்தி ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பறத்தும் போது நான் சித்தப்பாட்ட சொன்னேன், சித்தப்பா எனக்கு புறா நல்லா பறக்குது. அவர்கிட்ட சொன்னேன், சித்தப்பா எனக்கு நல்ல புறா பறக்கு. அவரும் அப்போ வெளிநாட்டுக்கு போகல. சித்தப்பா நல்லா பறக்குது, யாதேசம் உங்கள் டைமை நான் கவர் பண்ணிடுறேன் நம்ம புறா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சரி மக்களே, அது சந்தோஷம் தானே, என்னை பறத்தியா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சித்தப்பா இன்னை விடுவோம்மா அப்படின்னு. சரி விடுவோம். காலத்தை அவர் காலத்தை வந்தார். நேரத்தை இதை போல் கோயில் ஞாயிற்றுக்கிழமை பூசை தொடங்கி 7 மணி தான் பூசைன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு நாங்கள் புறா விட்டாச்சு. 6 மணி விட்டு கரெக்டாக 1:15 புறா இறங்குச்சு. புறா திறந்து தான் இறக்குனேன். அப்போ 7:15 மணி நேரம், அவருக்கு டைம் 7 மணி நேரம். ஆமா, உடனே சித்தப்பா என்ன, அவருக்கு பயங்கர சந்தோஷம். யாருமே இது டைம் லீட் பண்ணி கொண்டு போகல, இது வரைக்கும் கொண்டு போகல. அப்போ நான் கொண்டு போயிட்டேன்ல, 7:15 மணி வரை பறத்தாச்சு. உடனே சித்தப்பா சொன்னாரு, இன்னும் ஒன்றும் இல்லைடா, பிராயம் எல்லாம் அந்த அப்போ எல்லாம் இந்த மாதிரி கோழி கூடு மாதிரி கணக்காக தான் இருக்கும். சின்ன கூடு இதையெல்லாம் அடைச்சி அறைகள் மாதிரி இருக்காது. தனித்தனி அறை. இப்போதானே தனித்தனி புறாக்கள் தனித்தனி அடை கொடுத்துருக்குறோம். அப்போ எல்லாம் கோழி கூடு போல எல்லாம் இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே போகும், மாறி எங்கே எல்லாம் ஒரு பெரிய கூடா வச்சு உள்ளதான் அறைகள் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த புறா. உடனே சொன்னார், இப்போ அந்த புறாக்களை திறந்து விட்டுறேன், நீ அது உட்காரட்டும் அப்படி. ஒத்தை தான் பறந்தது அந்த புறா. ஆமா, அது ஒரு டைம் 7:15. அப்ப இந்த சைட்ல யாருமே பறத்தாத டைமை 7 மணி நேரத்தை 7:15 பிரேக் பண்ணி 7:15 வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழியுது. அதுக்கப்புறம் இந்த 7:15 டைமை கோடி ஒரு எபி அண்ணன்னு சொன்னேன்ல, அவரு 10 மணி வைக்கிறாரு. ஒரு 2-3 வருஷம் கழிஞ்சு எபி அண்ணன் 10 மணி நேரம் லீட் என்ன தூக்கி தள்ளிட்டு 10 மணி நேரம் வச்சாச்சு. அப்ப இதுக்குள்ளாடி இந்த 2-3 வருஷத்துக்குள்ளாடி வேற லைனுகள் எல்லாம் வந்து நம்மகிட்ட பெரிய லைன் எல்லாம் கனெக்ட் ஆயிட்டு பறவைகள் எல்லாம் நிறைய பறந்துட்டு இருக்கு. நல்ல புறாக்கள் எல்லாம் வந்துட்டு. அப்ப ரேவல் எல்லாம் ஒதுக்குற சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பறவைக்கு மேல 7 மணி நேரம் பறந்து 7 மணி நேரம் பறந்த உடனே ரேவல் எல்லாம் பைய ஒதுக்க தொடங்கியாச்சு. ரேவல், ரோமர், முஸ்கி எல்லாம் கிடந்ததெல்லாம் ஒதுக்க தொடங்குறோம். அப்ப பறவைக்கு மேல உள்ள ஈடுபாடு அதிகம் ஆகுது. ஆமா. அதுக்கப்புறம் எபியன் அண்ணன் 10 மணி நேரம் வச்சாங்க இல்லையா, அந்த 10 மணி நேரத்தை எப்படியாவது அடிக்கணும் அந்த எண்ணம். அப்ப ஒரு காம்படிஷன் கிரைஸ் வந்து தொடங்கிட்டு அப்பவே வந்துட்டு. அப்ப அதுக்கு முழு காரணம் எனக்கு சித்தப்பா தான், சாஜி சித்தப்பா. ஆமா, ஏன்னா அவரு ஒரு வாசியான ஆள். ஏன்னா இந்த சரௌண்டிங்ல நிறைய பேருக்கு புறா பறக்கும். ஆனா அந்த நேரத்துல அவர் அடிக்க இந்த இடத்துல ஆளே இல்லை. அவர் அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அந்த புறா விஷயத்துல. அவர் தான் லெஜண்ட். அவருக்கு கையில நான் இருக்கிறேன். வயசுல என்னோட வயசுல 2 வயசு தான் கூடுதல். ஆனா முறைக்கு சித்தப்பா, அப்பாக்கே தம்பி. சொல்லி இப்படிதான் எனக்கு அந்த மாதிரி இது பண்ணேன். 2வது இவர் எபியண்ணம் 10 மணி நேரம் டைம் வைக்கிறாரு. அப்ப புறாக்கள் எல்லாம் பறவை புறாக்களுக்கு மேல மோகம் ஆகி நல்ல புறாக்கள் நாகர்கோயில்ல இருந்து மார்த்தாண்ட ராஜானன் கூட்டுல இருந்தெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். கொண்டு வரும்போது அப்ப அதுக்கு பிறகு புறாவு நல்லா பறக்குது. அப்ப நான் ஒரு நாள் சொல்றேன், எபியண்ணா சொல்லேன், எபியண்ணா ஒரு நாள் நான் உங்க பந்தயத்து ஒரு டைமை உங்க 10 மணி நேரம் டைமை நான் ஒரு நாள் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நேரம் சொன்னேன். ஏன்னா அவரும் சித்தப்பாயன், சாய் சித்தப்பாயன் கிளாஸ்மேட்.
ஒரே வயசு தான். ஒரே வயசு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர்கிட்ட சித்தப்பா சொன்னாரு, டேய் இப்படி ஒரு நாள் அந்த டைம் பையன் அடிச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ என்னைக்கு ஒரு நாள் நான் சொல்லுங்க நம்ம வந்துருவோம் அப்படின்னு. அப்போ சித்தப்பா என்ன சொன்னாருன்னா, சும்மா ஒன்றும் வேண்டாம், 10 கிலோ கம்பம்பில்லு, 10 கிலோ கம்பம்பில்லு, அது ஒரு ப்ரைஸ். 10 கிலோ கம்பம்பில்லு வாங்கி தருவியா, ஒரு நாள் விடுவோம், போன டைம் அடிக்காம இருந்தா அவன் வாங்கி தருவான் அப்படி. அப்போ உடனே ஒரு நாள் இதை போல பறவை கொடுத்து சித்தப்பாய்க்கு ஆலோசனை படி அவரு சொல்லி தரக்கூடிய அந்த இதுகள்ல நம்ம பறத்தி. அப்போ அவருக்கு 10 மணி நேரம் பறந்துல, நமக்கு 10.5 மணி நேரம். 10.5 மணி நேரம் பறந்து. അന്ന് ആ ഒരു കോമ്പറ്റീഷനിൽ അരമണിക്കൂർ ஆமா கூடுதல் பறத்தி நம்ம பிரைஸ் வாங்கிட்டேன். 10 கிலோ கம்பம்பில்லு കിട്ടി. ஆமா, கோழிப்பூர்ல ஜங்ஷன்ல இருந்து தலையில தூக்கி நடந்து கொண்டு வந்தேன். இந்த வீட்டுல தான். அதே பிறகு என்னன்னா 2018 அப்போ நாகர்கோயில்ல இருந்து வாடகைக்கு இங்க முளகு மூட்டில் செல்வா அண்ணன் வந்தாங்க. அப்போ செல்வா அண்ணன் அவரு நல்ல பிராக்களுக்கு மேல உள்ள நல்ல ஒரு லெஜெண்ட் தான். அவர் பிராக்கள் நிறைய வச்சிருந்தாங்க. பந்தயங்கள் பறந்தது. 2018 பந்தயம் நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் ஜங்ஷனுக்கு போகும்போது அங்கே என்ன ஒரு ஃப்ரெண்டு சொன்னா, ஏய் இன்னைக்கு செல்வானனுக்கு வீட்டில் பந்தயம், அப்போ நீ ஒன்றும் போகலையா அப்படின்னு. நான் பந்தயம் நடக்குது அப்படியா, அப்போ பந்தயம் கூட்டு போவோம் அப்படின்னு போகிறேன். அங்கே போகும்போது 2-3 ரெஃபரி அங்கே இருக்கிறாங்க. அப்போ பறந்துட்டு இருக்கு. அப்போ அப்படி ஒரு இதில் சூழ்நிலை இருக்குது. அப்போ அன்னைக்கு பறந்துட்டு டைம் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இவர்கிட்ட ப்ராவெல்லாம் அப்போ மனசுல என்ன ஆயிட்டுன்னா, பந்தயம் இப்படி பறவைகளை வச்சு பந்தயம் விடுறாங்க. அது அப்ப அதை பத்தி ஆமா அப்ப இல்ல தெரியும். அந்தோனியன் வீட்டுல நான் சின்ன பிள்ளையிலே இந்த பிரயத்துல இந்த அந்தோனியன் வீட்டுல கிரவுண்ட்ல அந்த உடம்புள்ளு காடு அந்த வைக்க கொண்டெல்லாம் கட்டி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த கிரவுண்ட்ல இருந்து பார்ப்போம். அந்தோனியன் வீட்டுல பறந்துட்டு இருக்க நேரத்துல அந்த கிரவுண்ட்ல நாங்க இருப்போம் சின்ன பிள்ளை. அப்ப அந்த நிறைய ஆட்கள் இந்த வீடு இல்லாம அந்த இதுல இந்த டார்பா எல்லாம் கட்டி இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாம் முன்னாடி ரோட்டோரங்க எல்லாம் கிடப்பாங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த கூட்டத்துல இருப்பாங்க. நாங்க ஏதாவது ஒரு உடகாட்டுல மரத்தி மூட்டுல பறந்துட்டே இருக்கோம். அப்பவும் தெரியும் எங்களுக்கு. தெரியும். நாங்க நேரே வந்துருவோம், சைக்கிள்ல வந்துருவோம். நானும் பாவமா தான் போவோம். எனக்கு ஃப்ரெண்டு பாவ், சின்ன பிள்ளைல இருந்தே ஃப்ரெண்டு. அப்போ இங்கேயும் வந்தோடனே நம்ம ஊர்லயும் பந்தயம் வந்துட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப நான் இவர்கிட்ட செல்வன் கேட்டேன், செல்வன் எனக்கு எனக்கு பந்தயம் விடணும் அப்படின்னு. அதுக்கு என்ன விடலாமே, அது நல்ல புறா வேணும், புறா இருக்கா அப்படின்னு. நல்ல புறா வேணும்ல அப்படின்னா அது தேடி 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 நம்ம கலெக்ட் பண்றோம். அப்ப இது நாகர்கோயில்ல எல்லா இடமும் மார்த்தாண்டத்துல குளித்தர அப்படி எல்லாமே கேட்டு 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 வரும்போது நான் புறா எடுக்கிறேன். நிறைய புறாக்கள் பைசா செலவு பண்ணி எடுக்கிறோம். அப்போ நம்ம ரமேஷ் அண்ணன் பக்கத்தில், அப்போ ரமேஷ் அண்ணன் வீட்டில் அப்போ முன்னாடி நல்லா பறக்கும் புறாக்கள். காலையிலையும் சாயங்காலமும் அவர் பால் பண்ணையில் வேலை பார்க்குறாரு. புறாவு நல்ல அசாத்தியமாக நல்ல பறக்கும். புறா கூட்டமாக பறக்கும். 10-20 அப்படியே பறந்துட்டே இருக்கும். எப்பவும் பறந்துட்டு இருக்கோம். காலையில் பார்த்தாலும் சாயங்காலம் பார்த்தாலும் பறவையிலே நிற்கும் புறாக்கள். அப்போ அவர்கிட்ட ஒரு நாள் போய் கேட்டேன், அண்ணா எனக்கு பறவை புறாக்கள் வேணும் அப்படின்னு. அப்போ கேட்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, முதல்ல நீ படிச்சுட்டு இருக்க, வேலைக்கு போகணும். இப்போ அது ஏதாவது அந்த சூழ்நிலையில், ஏன்னா நம்மளை விடவும் பெரிய ஆட்கள்லாம் படிப்பு நாசம் ஆயிடக்கூடாதுன்னு உள்ளது. அப்ப நான் என்ன பற்றி அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படின்னா, இவன்ட்டு முன்னாடியே புறா கிடக்கு. அப்ப இத நல்ல ஒரு புறாய தேடி நல்ல புறா எடுக்கணும்னு ஒரு முயற்சியில இவன் போறான் வரான் அப்படின்னு உள்ளதை அவருக்கு புரிஞ்சிட்டு. அதுக்கு முன்னாடி அவருக்கு யாரு கம்பெனின்னா, நாகர்கோயில் பைப்புல பிரேம் அண்ணன், அதுக்கப்புறம் ஜான்ட்ரோஸ் அண்ணன், கொன்னக்குழிவுல ஜான்ட்ரோஸ் அண்ணன், இவங்க 2 பேரும் ரமேஷ் அண்ணனுக்கு ரொம்ப பழக்கம். சொல்லி எப்படிதா. அப்போ எதர்ச்சியா ஒரு நாள் ஜான்ட்ரோஸ் அண்ணனையும்
இது பிரேம் அண்ணனையும் அதில் அவர் வீட்டுக்கு போகிற வழியிலேயே வாலிபால் கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்டு கிட்ட வச்சு பார்த்தேன். அவங்க ஆட்டையில் வராங்க. அப்போ பார்க்கும்போது அண்ணே எதர்ச்சியாக கேட்டுட்டேன், அண்ணா எனக்கு பந்தயம் சேரணும், அது என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு வாயிலேருந்து வந்துட்டு அவங்கள்ட்டையும் கேட்டுட்டேன். அப்போ உங்களுக்கு பந்தயம் சேரணும் அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பந்தயம் சேரணும், அது புறாக்கள் நல்ல புறாக்கள் என்னை எடுக்கணும், அதுவும் எடுக்கணும், அப்போ பந்தயமும் சேரணும், அது பிரச்சனை இல்லை, பந்தயம் சேர்த்து விடலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க. பிரேமனும் ஜான்ட்ரோ சொன்னா என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணநகர் காட்வினிக பந்தயத்தை சேர்த்து விட்றாங்க. 2019 2018 கேட்டு 19 நாகர்கோயில் அது இது காட்வினிக பந்தயத்தை சேர்த்து விட்றாங்க. இவர் இங்க வந்து மார்த்தாண்டத்துல ஆனந்த் இந்த ராஜா அண்ணா ஏன்னா குரு அவர் பந்தயம் தொடங்கினாரு. அப்ப அவரு ஜோசப் இப்படி பந்தயம் தொடங்குறேன்டா பிள்ளை சாந்திரனா ஒரு டேட்டா அப்படின்னு அங்க கேட்டாரு. அப்ப 2019 இங்கேயே விட்டேன். நல்ல ப்ராவுக்கு தேட்டம் ஒரே தேடிட்டே இருக்கேன். அப்போ நல்ல ப்ரா ரமேஷ் அண்ணன் போய் கேட்டேன், ஆனா எனக்கு இப்போ நாகர்கோயிலுக்கு போனாலும் நல்ல ப்ரா எடுக்கலாம், நம்ம அதுக்கு தக்கன காசு வேணுமே. இது நம்ம அண்ணன் நம்ம ஊர்ல இருக்காரு. அப்போ கொஞ்சம் நம்ம தேவையான புறாக்கள் நல்ல புறாக்கள் எடுத்துட்டு கம்மியான ரேட்டுக்கு தருவாங்களே அப்படின்னு அவங்க வீட்டில் போனேன். நான் உண்மையிலே சத்தியமா இந்த மாதிரி எனக்கு யாருமே அந்த மாதிரி தந்ததே கிடையாது. யாருமே பைசாக்கு ரூபாய்க்கு தான் தருவாங்க, ஆனா நல்ல ரூபாய்க்கு தான் தருவாங்க. ஆனா அவர் அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஜோடி பிடிச்சதுன்னா அந்த ஜோடியில ஒரு பட்டா தருவாரு. நீ உனக்கு ஏதாவது பட்டா வேணும், உனக்கு அந்த பட்டாவை பிள்ளை வச்சுக்கா, எனக்கு ஒரு பட்டா, நீயும் பறத்து நானும் பறத்து, அப்படி எல்லா புறாக்களும் நான் ஏதாவது ஜோடியில இருந்து பட்டா கேட்கறனோ அந்தந்த புறாக்கள் இருந்து எல்லா புறாக்கள்லயும் அவர் பட்டா தான் தந்து. அவர் ஏற்று இசட்டு அவருக்கு நான் எனக்கு தராத புறா அந்த கூட்டுல இல்லவே இல்லை. ஆமா, அதுக்கப்புறம் இன்னொன்னு 2019 ரெண்டு புறா விடுறேன். அதுல ஒரு புறா ஆரஞ்சு கண்ணில் ஒரு ஆணு ரமேஷ் அண்ணன் தந்த புறா தான். ஆமா, சீல் வைக்கிற புறா 2 புறாயில ஒரு புறா ரமேஷ் அண்ணன் புறா தான் சீல் வச்சேன் 2019. அதான் முதல்ல பந்தயம் சேர்ந்தது. அது என்னன்னா அன்னைக்கு பறக்கலைன்னா என்னன்னா இதை போல இந்த கூடு இருந்தது. இந்த கூடு என்ன ஆயிடுச்சுன்னா இதை போல இந்த கூண்டெல்லாம் கட்டல, அந்த சைடுல மேல தகர சீட்டு போட்டு அந்த சைடுல தான் வச்சிருந்தேன். அப்ப சின்ன பிள்ளை என்ன பண்ணேன்னா, அப்ப மேல இந்த தட்டுல ஏறி வர்றதுக்கு இப்ப நம்ம அந்த தட்டியெல்லாம் வச்சிருக்கோம் இல்ல, அப்ப அந்த தட்டியெல்லாம் கிடையாது. அப்போ சின்ன பிள்ளை 1.5 வயசு என்னமோ அவன் நடந்து பழகுற பழக்கம். அப்போ அவள் பிள்ளை என்ன பண்ணிட்டா, ஒய்ஃப் மேலே வந்தாங்க, துணி என்னமோ காய போடுறதுக்கோ என்னமோ வந்தாங்க, பிள்ளைய மேலே வந்துட்டா. மேலே வரும்போது அந்த டேன் விட்டு வச்சுருந்தோம். அந்த ஒரு கொளுத்தை இழுக்காச்சுன்னா அந்த 2 ரேக்லையும் உள்ள அப்படி கால் வச்சு அமையிலே போயிடும். சரி, இப்படி தான் நம்ம இறைய கொடுப்போம், வைப்போம். அதுக்கப்புறம் அந்த கொண்டி எழுத்த இலக்கியாச்சுன்னா அந்த 2 ரேக்கில் இருக்குது அப்படியே போயிடும், ரன்னிங்கில் போயிடும். அப்படிதான் டேன் விட்டு வச்சிருக்கோம். ஃபுல்லாக என்ன பண்ணிட்டா அந்த கொண்டியை இலக்கிட்டா. அப்போ புறா என்ன செய்துட்டு டேன் விட்டு வச்சிருக்க ரெஸ்ட்ல இருக்க புறா எல்லாம் அந்த புறா தரையில கால் வைக்காமலே போயிட்டு மேலே போயிட்டு பறந்து. அப்போ சின்ன பிள்ளை அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ ஒய்ஃபு பயந்துட்டாங்க. இப்போ டேன் வச்சிருக்க புறா. இப்போ நான் வேற வெளியே போயிட்டேன். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாதுல்ல, வீட்டுல இருந்து ஒரு கப்புல அரிசி எடுத்துட்டு வந்து பாபான்னு வச்சு இறக்க பாக்குறாங்க. நான் வெளியே போயிட்டேன். அது டேன் வச்சு விட்டுருக்க, டேன்ல நிக்க வச்சு ரெஸ்ட்ல இருக்கப்பறா எப்படி இருக்கும்? இருக்காதுல்ல, அது இருக்கல. அப்போ கரெக்டா ஒரு 2-3 மணி நேரம் பறந்துட்டு மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும், 1:30-2 மணிக்கு உள்ளாடி. அதுல ஒரு புறாவை பைரி எடுத்துட்டு இந்த மேல தண்ணி எடுத்துட்டு கண்கூடாவே பார்த்தோம். ஆமா, கண்கூட பார்த்துட்டு என்ன செய்ய முடியும், சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, சின்ன பிள்ளை ஒண்ணுமே பண்ண. அம்மா ஒய்ஃபுக்கும் ஒன்றும் தெரியாது. அப்ப அதுகளை நம்ம சத்தம் போட்ட ஒண்ணுமே காரியம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. சரி, நமக்கு நேரம் விதி அப்படியே விட்டுட்டேன்.
அப்போ இதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு உள்ளதில் இருக்கும்போது அப்போ வேற ப்ராயை ரெடி பண்ணணும் அதுக்குள்ள சமயமும் இல்லை. அப்போ வேற ப்ராக்கள் இல்லை. மொத்தத்துல 9 ப்ரா தான் இருந்தது. பைரியை கொடுத்து வேற ப்ராக்களே இல்லாமல் இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா செல்வண்ணன்ட்ட கேட்டேன். செல்வண்ணன் முளகுமூடு செல்வன் சொன்னேன் இல்லையா, பந்தயம் பார்க்க போனேன்னு, அந்த அண்ணன்ட்ட கேட்டேன். செல்வண்ணா இப்படி ப்ரா இல்லை, 2 தான் இருக்கு, மீதி எல்லாமே பைரி கொடுத்தாச்சு. அப்போ முந்தினாத்தும் என்ன ரெஸ்ட்ல இருந்த ப்ராயை பிள்ளை திறந்து விட்டுட்டா, பைரி எடுத்துட்டு போயிட்டு இனி ப்ரா 2 தான் இருக்கு, என்ன பண்ணுவோம்? அதுவும் டேனில் வந்த ப்ரா தான். அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டோன்னே, வேற என்ன செய்யுது மக்களே, இதை எடுத்து விட்டுட்டா பைரி ஏதாவது கொண்டு போயிட்டுன்னா பந்தயம் விட முடியாத சூழ்நிலை ஆயிடும். இந்த வருஷம் வேஸ்டா போயிடும். 2 பந்தயத்துக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கும், ஆனா சீல் வாங்காதப்பா. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, மக்களே எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு. அப்ப 5 நாளைக்கிட்ட இருக்குது. அப்ப அவர் தான் சொல்றாரு, மக்களே ஒன்றும் இல்லை, 2 பிராயம் வச்சுட்டு 5 நாள் ரெஸ்ட்னா ரெஸ்ட் இருந்துட்டு போட்டு, 5 நாள் ரெஸ்ட்னா நம்ம இருந்துட்டு போட்டு, நமக்கு லட்சியம் என்ன, நம்ம பெரிய டைம் எல்லாம் வைக்க போறது இல்லை. ஒரு 7-8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு உள்ளாடி பறக்காம இருக்காது. மக்களே நீ ரெஸ்ட்டை வச்சிரு, நமக்கு இந்த வருஷம் சீலு வாங்கி போட்ட குரூப்ல வந்துடணும் அப்படின்னு அவரு ஒரு பெரிய மனுஷன் உள்ள அந்த இடத்துல இருந்து என்ன கோஆப்ரேட் பண்ணாரு, பேலன்ஸ் பண்ணாரு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, நான் அப்போ உடனே இது பண்ணேன், சரி அண்ணா ஓகேண்ணா நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்கறேன், அப்ப இந்த வருஷம் சீலை வாங்குவோம் அப்படின்னு 2019 நாகர்கோயில் கார்டினனம் பந்தயமும் மார்த்தாண்ட ராஜாண்ணம் பந்தயமும் சீல் வாங்குறோம். சீல் வாங்கி விட்டாச்சு. ப்ராவு 7:15 இல்லை 6 மணி விட்டாச்சு. 8:15 ஒரு ப்ராவு வாயை பிளந்துட்டு உள்ள தட்டுக்குள்ளே விழுந்துட்டு. 5 நாள் ரெஸ்ட் இல்லை, 5 நாள் ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அந்த வெள்ளாணு இப்போ இருக்கு. அந்த ஆண் டியூப்லைட் வெளிச்சத்துக்கு தான் 8:15 இருக்கும். நைட் 8:15 14.15 மணி நேரம் அந்த ப்ரா பறக்கும். பறந்து நம்ம அந்த ரெடி பண்ண ப்ரா தான். அப்போ ஃபோக்கஸ் எல்லாம் கிடையாது. அப்போ அது 8:15 வரைக்கும் இந்த இதில் ஒரு முளகம்பு கட்டி இதில் தான் நம்ம டியூப்லைட் கட்டியிருப்போம். அதில் 8:15 வரைக்கும் அந்த ப்ரா நிற்கும். ஆமாம், இதில் இந்த கோயில் கோபுரம் ஃபோக்கஸ் எல்லாம் நம்ம தெரியும். மேலே பார்த்து ஒரு ஃபோக்கஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த ஸ்ட்ரீட் லைட்டும் அந்த ஃபோக்கஸ் லைட்டு தான், அது தெரியும். அப்போ ஸ்ட்ரீட் லைட்டுன்னா மற்ற மஞ்சள் ஒரு கூம்பு போல ஒரு வாழை கூம்பு கலர்ல ஒரு மஞ்சள் எல்லோ கலர் வரும்ல, அது இந்த பேலன்ஸ் மேல வச்சிருக்க தகரம் இல்லாம கிடக்கும். அது பளிச்சுன்னு 200 வால்ட் என்னமோ இடம் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த நேரத்துல நல்லா தெரியும். அப்ப நல்ல ஒரு லேண்ட்மார்க் இருக்கு. ஆமா, அது பெரிய வலிஞ்சு போனாலும் கரெக்டா வரும். ஆனா நிறைய புறாக்கள் கோயில் குருசியில பிடிச்சிடும். கோயில் குருசியில பிடிச்சிடும். 2வது இந்த டவர் டவர்ல பிடிக்குது. டவர் இங்க இருக்க பக்கத்துல டவர் அண்ணா இருக்குண்ணா, அண்ணா இருக்கு டவர். ஆமா, 100-150 மீட்டர் தான் இருக்கும். நம்ம பறத்தும் போது நம்ம ரவுண்டுக்குள்ளாடி தான் டவர் இருக்கு. ஆமா, எக்கு தப்பா ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் டவர்ல விழுந்துடும். ஆமா, பெரிய கஷ்டம். அதே மாதிரி பைரியும் அப்படிதான். அங்க இருந்துகிட்டு கிழக்க இல்லைன்னா வடக்க போய்கிட்டு அடி இங்க நிற்கும் போது அடி தூக்கிட்டு போயிடும். அது இருந்து கவர் பண்ணி 6:45 7 மணி எடுத்துட்டு போயிடும். ஆமா, அப்போ இந்த பந்தயத்தை என்ன பண்ணேன்னா, அந்த வெள்ளான் உள்ள விழுந்துட்டு, வெள்ளான் ரெஸ்ட் கூட்டினதுனால ப்ராவு இந்த நீர் வச்சுட்டு. அப்போ எத்தனை டைம் இப்போ 2.15 மணி நேரம் தான் பறந்துருக்கு. காலைல 6 மணி விட்டு 8:15 வரை பறந்துருக்கு. ஆமா, அப்போ அந்த நேரத்துல பந்தயம் நடத்துற ஆட்கள் எல்லாம் அந்த கண்ணக்கோட்டில் அவரு TNSTCல டிரைவரா இருக்காரு, யாரு பெனான்சிஸ் அண்ணன். அப்போ அவங்க கருங்கல்ல டிப்போல வண்டிய பஸ்ஸை விட்டுட்டு டியூட்டில இறங்கி இங்க வராங்க. அது வரும்போது ப்ராவு ஆமா அப்ப நிக்குது. ஆமா, அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா அந்த டேட்ல அவங்க பறவை கேட்டிருந்தாங்க. அவங்க ப்ராவு ஏதோ சின்ன கம்ப்ளைண்ட் ஆனதால பிரச்சனைகள்னால அந்த வருஷம் அவர் ப்ரா விடல. அப்ப ப்ரா இங்க கோழிப்பூர்ல ஜோசப் பறந்துட்டு இருந்துச்சுன்னும் போது இங்க வந்தாங்க. அது பிறகு காப்பி எல்லாம் ப்ரா இருந்துட்டு கொஞ்ச நேரத்துல இருந்துட்டு
அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருந்து சேர்ந்து இருந்து இதே தட்டில் இருந்து காப்பி எல்லாம் குடிச்சிட்டு ஒரு ஜாலியா போனோம். இந்த ஜாலி என்ன ஆயிட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு மனசுல அப்படியே ஏறிட்டுன்னா இது நம்ம பறத்தணும், பறத்தி ஒரு நல்ல ஒரு டைம் வைக்கணும். நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள் வராங்க, பெரிய பெரிய ஆட்களுக்கு பழக்கங்கள் நமக்கு கிடைக்குது. இது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆகுது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இதாயிட்டு. அப்ப நமக்கு கிடைக்காத ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இதுல கிடைக்குது இந்த ஃபீல்டுல. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி நம்ம சந்தோஷமா இருந்தது. அப்போ அது வந்து 2019 நம்ம இப்போ பறத்தி முதல்ல டைம் வைக்கல, கேன்சல் ஆகுது. ஏன்னா ஒரு புறா வேற எங்கேயோ போய் விழுந்துட்டு அங்கே பக்கத்துல எங்கேயோ பில்டிங்ல போய் விழுந்துட்டு, இது வெள்ளாணு மட்டும் விழுந்துட்டு வீட்டில் விழுந்துட்டு, அது கழியாத புறம் விழுந்துட்டு. அது ஏன்னா இன்னைக்கு அந்த வெள்ளை லைனை ஏன் வச்சிருக்கேன்னா, அது ஒரு புறாவு ஒரு அது என்ன சொல்றது, நாங்க பாக்குறோம் அதால முடியல, ரெக்கையப்பட முடியல, வாயை பளந்துட்டு முடியாத கட்டத்துல தென்னை மர தண்டத்துல ஹைட்டுக்கு தாந்தே பறக்குது. அது என்னன்னா, அது பறந்தாலும் அது வெளியே விழுந்திருக்கலாம். எவ்வளவோ இடங்கள் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல, இல்லாத இடமே இல்லை. நம்ம வீட்டுல தான் வந்து விழணுமா? அது அந்த புறா திறமை அப்படி. வீட்டிலே அந்த பிளட் லைன், ஆமா இந்த பிளட் லைன் இருந்தாலும் இங்கே விழுந்து இது இருக்கு. ஆனா இந்த நடுத்தட்டுல விழுது, இந்த இடத்துல விழுந்து ரெக்கையை பறத்தி அப்படியே கிடக்குது, ஒழிச்சு போட்டுருக்கு. அதால இந்த கூட்டுக்கு பத்தி அடைக்கணும், கம்பெடுத்து பத்தி அடைக்கணும். நடந்து போக முடியல, அப்படியே கிடக்கு, அப்படியே கிடக்கு, முடியல, நடந்து போக முடியல. அந்த சிச்சுவேஷன்லயும் அந்த புறா நம்ம வீட்டுல உட்காரணைன்னு உள்ள அந்த எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதுதான் அந்த வெள்ளை லைன். இப்போ இருக்கு அந்த ஆனந்த மட்டும் இருக்கு. அது பிறகு அதோட பட்டாவளம் எடுத்து பட்டாவளம் நல்ல பறவை தான். ஆமா, தாமரையில பிள்ளைகள் உள்ள, ஜாம்பையில உள்ள. ஆமா, எப்படி வந்தாலும் நல்ல ஒரு பறவை நல்லா இருக்குது இல்லையா? ஆமா, பறவையும் சரி, அறிவும் சரி. அதான் அறிவை பாத்துட்டீங்கல்ல, அது நான் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சுட்டா? உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலையிலயும் தான் வீட்டுல வந்து உள்ளனன்னு உள்ள எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அது அறிவை குறைக்குது. பறவை நான் பாத்திருக்கேன்னா, பறவை நல்லா இருக்கான். ஆமா, அப்பவே எனக்கு ஃபோக்கஸ் இல்லாத காலத்திலேயே இந்த டியூப்லைட் வெளிச்சத்திலேயே 8 கால வரை பறந்த புறா. ஆமா, அப்போ வந்து ஃபோக்கஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாலாம் அதெல்லாம் பயிர. ஆமா, அப்படி ஒரு லைன் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நாகர்கோயில்ல இருந்தெல்லாம் புறாக்கள், நல்ல புறாக்கள் எடுத்து சேர்த்தெடுத்து நல்ல ஒரு டைம். அதுக்கப்புறம் என்னன்னா, மறு வருஷம் 2019 அப்படி ஆச்சு. 2019 2020 2 பந்தயம் சேர்றேன்னு நினைக்கிறேன், 3 பந்தயம் நம்ம சேர்றேன். அந்தோணியனம் பந்தயம் நாகர்கோயில்ல அவருக்கு பந்தயம், இதே கிருஷ்ணர் பந்தயம். அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் பீஜியன்னா ஆனந்தண்ணம் பந்தயம். அது பிறகு இதே ப்ளூ ஸ்டார் ராஜா நம்பர் நடத்துறாங்க இல்லையா, அந்த பந்தயம். 4 பந்தயம்னு சேர்ந்தேன் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த நேரத்துல 3 பந்தயமா 2 பந்தயமா சேர்த்து விடுறேன். ஒரே நாள் பறவையில 3 பந்தயத்தை என்னமோ சேர்த்து விடுறேன். முதல்ல ஆனந்தம் இவர் ராஜாண்ணா இருக்காருல்ல, ராஜாண்ணா இல்லை, ஆனந்தண்ணா இருக்காருல்ல, அவர் பந்தயம் ஃப்ரெண்ட்ஸ் பீஜியன்ல விடுறேன். அப்போ அன்னை என்ன பறக்குதுன்னா 9 மணி நேரமும் 47 நிமிஷமும் பறக்குது. 2020 9 மணி நேரம் 47 நிமிஷம் பறந்து இறங்குது, அது டைம். அப்போ அதுக்கப்புறம் அந்தோணியண்ணனுக்கு பந்தயம், கிருஷ்ணர் பந்தயம், ப்ளூ ஸ்டார் 3 பந்தயம். அடுத்த பறவை. அப்போ விடும்போது என்ன ஆயிட்டுன்னா, கீரிகிளாவர் ஆணு 13-8க்கு 13-8ன்னா 7-8க்கு உட்காருது, கீழே உட்காருது. அப்போ மெயின் புறா இது துணைப்புறா, 7-8 உட்காரியது துணைப்புறா. மற்ற புறா இதை விட்டுட்டு மேலே போகணும், நைட்டுக்கு போகணும். அப்போ இது என்ன ஆயிட்டுன்னா, இந்த புறா இறங்குத லேண்டிங் பொசிஷன் வந்து அப்படியே நின்று குத்தி ஜம்முன்னு இருக்காது. இது வந்து என்ன பண்ணுன்னா 2-3 ரவுண்டெல்லாம் அடிச்சு தான் தட்டை இந்த வீதி அடிச்சு அப்படி ஒரு கணக்குல தான் இறங்கும். அது ஒரு ஸ்டைல், தனியான ஒரு ஸ்டைல். அப்போ என்ன ஆயிட்டுன்னா, அன்னைக்கு 7-8க்கு பிறகு
இவருக்கு இந்த ப்ராய்க்கு இருக்கணும் 7 மணிக்கு பிறகு இருக்கணும். ம். அப்ப அந்த புறா என்ன செய்துட்டு இதை விட்டுட்டு இந்த புறாயை விட்டுட்டு அதம் போவாது, ம். ம். அதை விட்டுட்டு இதை இறங்கல. ம். ஒரு 8 நிமிஷம் கிடந்து இதுலயே கிடந்து ரவுண்ட் அடிச்சு அந்த புறா டயர்ட் ஆயிட்டு. അത് ഏകദേശം താഴ്ന്ന താഴെ ഒരു പരിധിക്ക് താഴെ വന്നിട്ട് ഇങ്ങനെ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പെട്ടെന്ന് ஆமா 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 அது என்ன ஆயிட்டுன்னா கூடவே இது அது நினைச்சிட்டு இது உட்காரும் நம்ம போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டே நிக்குது. அது இவன் உட்காரவன் இல்ல, அது போகவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த புறம் கடைசியில 7-8 இருந்துட்டு அது 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 வந்து என்ன நீ இருந்தா இரு இல்லைன்னா போயின்னு ஒரு போக்கு போச்சுது. அதுக்குள்ளாடி இது வாவல் அந்த டயர்ட் ஆயிட்டு பிறகு வந்து எங்க போய் உட்கார்ந்துன்னு தெரியாது, வேற எங்கேயோ மரத்தோல்ல எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு டைமு வரல. டைம் வரல, கேன்சல். அப்ப 7-8 பறந்து துணைப்புறா இருக்குது, கீரிகிளாவரான இருக்குது நம்மகிட்ட. துணைப்புறா பிறந்த கீரிகிளாவரம் 7-8 பிறந்தான்னு. அப்புறம் அந்த பெட்டை வந்து வெளியே போயிட்டு அது வந்து அப்ப 3 பந்தயமே கேன்சல் ஆகி 2019 சாரி 2020